ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யுவர் பர்சன் ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன, உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற விவசாயம் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரா கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. Okay. Okay. The moon. Okay. 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 Ace of Cups. The Hierophant. Okay. Knight of Swords. The High Priestess. Okay. The Fool. Page of Cups. Okay. The Lovers. ஓகே, இது ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்காது. ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் மேட்சாக இருக்கும். சில பேருக்கு எல்லாமே மேட்சாக இருக்கும். ஓகே, ரெசனேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, யுவர் பர்சன் ட்ரூ ஃபீலிங்ஸ். இப்போது இந்த பர்சனோட எனர்ஜி வந்து எப்படி காமிக்குதுன்னா, ஒரு ரியலைசேஷன் நடந்துகிட்ருக்கு இந்த பர்சனுக்கு. ஏன்னா உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நோ காண்டாக்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து செப்ரேஷனில் தான் இருக்கீங்க. நீங்கள் அவங்கள வந்து இக்னோர் பண்ணுறீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறீங்க அவரை. ஏன்னா இந்த பர்சன் வந்து ஃபேமிலியோ ஜாபு அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த பர்சனுக்கு. ஸோ இந்த பர்சன் உங்களை அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அவரை வந்து அவர் வேண்டாம் அப்படின்னு அவரை இக்னோர் பண்ணுறீங்க நீங்கள். ஓகே, மேபி உங்கள் பர்சன் வந்து வேறு ஃபேமிலி லைஃப்பில் கமிட் ஆகியிருந்தாலும் உங்களை எப்படியெல்லாம் ஹர்ட் பண்ணாரோ அதே மாதிரி உங்கள் பர்சனோட பார்ட்னர் வந்து அவரை ஹர்ட் ஆக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். உங்களை நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், உங்களை எந்த அளவுக்கு நான் வந்து மதிக்காமல் இருந்திருக்கேன், ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி அவர் ஒரு ரியலைசேஷன் நடந்துகிட்ருக்கு அவருக்கு. ஆனால் அந்த பர்சனுக்கு அதர் ஆப்ஷன் உண்டு. ஆனால் எல்லாத்துக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. பட் உண்மையாக இருந்த உங்களுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்தார். ஸோ அதோட கர்மா வந்து அவர் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கார். ஃபேமிலியில் ப்ராப்ளம், ஜாபில் ப்ராப்ளம், அவரோட லைஃப்பில் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கார். உங்களை எந்த அளவுக்கு அவர் ஹர்ட் பண்ணாரோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அழ வச்சாரோ, வலியை தந்தாரோ அதுக்கு டபுள் மடங்காக இப்போ அனுபவிச்சிட்ருக்காருன்னு சொல்லலாம். ஜாப்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி, நெக்ஸ்ட் லெவல் போக முடியாமல் ஒரு ஸ்டக்காகி நிற்கிறாரு அந்த மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ட்ரூவாக லவ் கொடுத்தப்போ வந்து அதை அலட்சியப்படுத்தினார். உங்கள் லவ், உங்கள் இன்னசென்ஸ் எல்லாத்தையுமே அவர் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டார். ஸோ அதுக்காக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஜஸ்டிஸ் தான் யூனிவர்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் நம்ம தப்பு பண்ணோம், எப்படி நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இவருக்கு கொடுத்துருக்கு. ஒரு ரியலைசேஷன் இவருக்கு நடந்துகிட்ருக்கு. இந்த பர்சன் வந்து ஒரு டைம் உங்களுக்கு ஹோப் கொடுப்பாரு, உங்கள் கூட
கடைசி வரைக்கும் இருக்கேன்னு சொல்லுவார். ஒரு டைம் வந்து எனக்கு ஃபேமிலி இருக்குது, சொசைட்டிக்கு தெரிஞ்சால் ப்ராப்ளம் சொல்லி விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி ஒரு மேரேஜான பர்சனாக இருக்கலாம். திரும்ப திரும்ப இதே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பார். இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வாழ்ந்து இருப்பீங்க நீங்கள். இவரை வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார். ஒரு கன்ஃபியூஷனோடு நீங்கள் இருந்திருப்பீங்க. இவர் வந்து கடைசி வரையுமே உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டார். நீங்களும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் தான் கடைசி வரை இருந்திருக்கீங்க. ஒரு டைம் வந்து உங்களை ஈஸியாக உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணியிருப்பார் இவர். இல்லைன்னா நீங்கள் அவரை விட்டு மூவ் ஆன் ஆகியிருப்பீங்க. அந்த மாதிரி எனர்ஜி காமிக்குது. அதோட கர்மா ரொம்ப அனுபவிக்கிறார் இவர். உங்கள் லவ் அவர் மிஸ் பண்ணுறதாட்டு ஃபீல் பண்ணுறாரு. பட் நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க. வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த பர்சன் திரும்ப வந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. இனி மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஹாப்பியாக இருக்கலான்னு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு ஒரு குழப்பத்தில் இந்த பர்சன் இருக்கார். ஏன்னா இந்த பர்சன் வந்து உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காரு, சீட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆன பர்சனாக இருக்கலாம், அல்லது ஆப்ஷன் உள்ள பர்சனாக இருக்கலாம். ஸோ இனி வந்து அவர் வந்து உங்ககிட்ட திரும்பி வந்தால் கூட நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு அவர் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கார். உங்களுக்கும் அந்த பர்சன் மேலே உள்ள ட்ரஸ்ட்டு போயிடுச்சு. ஸோ இந்த பர்சன் வந்து இப்படி தான், இவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. பட் இந்த பர்சன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிளானிங் ஃபேஸில் தான் இருந்துகிட்ருக்காரு. என்ன சொல்லிட்டு உங்கள் கூட திரும்பவும் வந்து உங்கள் கூட திரும்பவும் சேர முடியும் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஹாப்பினஸ் எப்போ கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு தேடிட்டு இருக்க மாதிரி ஒரு எனர்ஜி காமிக்குது. மிஸ் பண்ணுறாங்க உங்களை ரொம்பவே. ஆனால் உங்களே உண்மையாக லவ் பண்ணலை. உங்கள் எனர்ஜி வேணும். அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா உங்களோட சப்போர்ட் வேணும். அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி தான் வேணும்னு நினைக்கிறத தவிர, ஆனால் அவர் உங்களை உண்மையாகவே லவ் பண்ணதில்லை. பட் அவர் பண்ண தப்புக்கெல்லாம் ரியலைஸ் பண்ணுறாரு. சம்டைம்ஸ் மணி ரிலேட்டடாக மட்டும் நீங்கள் வேணும்னு நினைக்கிறாரு. பட் கடைசி வரைக்கும் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் ட்ராவல் பண்ணலாமான்னு பண்ணணும்னு அவர் நினைக்கல. சும்மா ஒரு கம்பேனியனாக வச்சுருக்கலாம், அந்த மாதிரி தான் அவர் நினச்சிருக்காரு. ரொம்ப பேசி பேசி உங்களை வந்து அவர் பக்கம் இழுக்கிற மாதிரி கேரக்டர் வந்து இவர். அதாவது அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி உங்களை யூஸ் பண்ணுறாரு. அவர் நல்லா இருக்கும்போது உங்களை கண்டுக்கிறதில்ல. அவர் இப்போது நினைக்கிறது என்னென்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் வந்து எமோஷன்ஸாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க. அவர்கிட்ட உங்களுக்கு ஹோப் இல்லை, ட்ரஸ்ட் இல்லை, இக்னோர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் வந்து என்கிட்ட எமோஷனாக பழைய மாதிரி இரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உங்ககிட்ட ஒரு ரீயூனியன் வேணும்னு நினைக்கிறாரு. அது நீங்கள் இனிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டார். நீங்கள் தான் அவருக்கு லவ், எனர்ஜி, சப்போர்ட் எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் அவர் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கிற மாதிரி இல்லை. இந்த பர்சன் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் தரமாட்டார். கமிட்மெண்ட் தந்தாலுமே இப்போதைக்கு பெர்மனன்ட் கமிட்மெண்ட் எப்போவுமே தந்தாலும் ஒரு டெம்பரரி கமிட்மெண்ட் தருவார். அப்புறம் அவர் வந்து சேஞ்ச் ஆகி போயிடுவார். இந்த சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவர் நினைக்கல உங்களுக்கு. அவர் வந்து ஒரு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தரணும்னு நினைக்கல. 2 பேரும் கரண்ட் எனர்ஜி எப்படின்னா 2 பேருமே ஒரு மெச்சூர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் கமிட்மெண்ட் இவர் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்களும் இப்போ அவருக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தான் கொடுக்குறீங்க. ஆனால் இந்த பர்சன் வந்து உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஆக்ஷன் எப்போ எடுப்பாருன்னு பார்த்தா ஒரு டிவைனிங் டைமில் தான் அவர் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவருக்கு வந்து உண்மையான லவ் இல்லை. அது வந்து அவர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். அவர் ஜஸ்ட் உங்களை ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக யூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு உண்மையான லவ் இல்லை உங்கள் மேலே.
ஆனால் இவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி தருவார். பட் கொஞ்சம் லேட் ஆகலாம். கிளாரிட்டி தருவார். பழைய விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பேசுவார். ரொம்ப சிம்பத்தட்டிக்காக பேசுவார். அவர் வந்து உங்களை லவ் பண்ணலை. பட் அவரோட ஆள் மனசில் வந்து அவருக்கு வந்து சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் அவர் ஆப்ஷன் இருந்தப்போ கூட, ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆனப்போ கூட அவர் திரும்பவும் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாரு, நீங்கள் வேணும்னு நினைக்கிறாரு, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாருன்னா அவரோட ஆள் மனசில் வந்து உங்கள் மேலே ஒரு சோல் கனெக்ஷன் அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவர் திரும்ப கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி தருவார். பல விஷயங்களை பற்றி பேசுவார். ரொம்ப சிம்பத்தட்டிக்காக பேசுவார் இவர். அது வந்து அவர் உணரும் டைமில் அவருக்கு அந்த உண்மையான சோல் கனெக்ஷன் வந்து 100%, இப்போ வந்து அவருக்கு ஒரு 50% உணர்ந்திருக்கலாம். ஒரு 100% அவருக்கு வந்து ஃபீல் ஆகும்போது கண்டிப்பாக இவர் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஏ இம்பார்ட்டன்ட், இ இம்பார்ட்டன்ட், டி இம்பார்ட்டன்ட், ஹெச் இம்பார்ட்டன்ட், L important, O important, V important, R important, S important. Important date பார்க்கலாம். 2 important, 12 important, 23 important, 25 important, 4 important, 15 important, 17 important, 30 important. Any important age பார்க்கலாம். 16 important, 27 important, 38 important, 49 important, 36 important, 25 important. ஓகே இனி இம்பார்ட்டன்ட் கலர்ஸ் பார்க்கலாம். எல்லோ, ஆரஞ்ச், மெரூன், க்ரீன். ஓகே இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம். 555 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஷுவராக இந்த வீடியோ ரெசனேட் ஆகலாம். ஓகே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.